வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமாக என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். ரொம்ப நாளாக வாடிவாசல் வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸில் நானும் வந்தேன். ஒரு பெரும் அழகனவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகனம் அறிவாளியும் சேர்ந்த அந்த படம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால் அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்னில் குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி, ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது எடுக்க போவோம், ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல், உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன். அந்த 17 வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிருக்க இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்கள் அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால் அடித்திருப்பாள்னு நினைக்கிறேன். வெற்றி, யூ ஷுட் லெட் மீ ஆஃப்டர் ஃபினிஷிங் மை திங் ஐ ஷுட் கோ அண்ட் ஸ்லீப். நான் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு பார்த்து முடித்தேன் படத்தை. ஆஃப்டர் தட் 6:30 மணிக்கு பெல் வச்சு ஆனால் தூங்கவே இல்லை. இரண்டாம் உலகப் போரில் ஃப்ரான்ஸில் நாஜி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு நாசி ஆஃபீஸர், ஜெர்மன் ஆஃபீஸர், அவர் வந்து பிகாசோனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சி முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங், அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா. அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு, இவ்வளவு மோசமான பெயிண்டிங்கை நீங்களா வரைஞ்சிங்க அப்படின்னு பிகாசோ அவர் கேட்குறாரு. பிகாசோ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னாரு. குவர்னிகா போரின் இழிவை, போரின் தேவையற்ற தன்மையை, உலகத்தில் குவர்னிகா மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை. இதை வந்து நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில், ஜிசக்குடைய புக்கில் இப்போ நான் சமீபத்தில் படித்தேன். இந்த மேடையில் என்ன பேச வர போகிறேன் அப்படின்னு வழக்கம் போல் நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி வாட் எவர் கம்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அகெயின் அ பெர்ஃபார்மன்ஸ். But it will be a very, very calm performance, not a very agitated performance. ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து தான் உருவாகுது. ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்றாங்க. ரெண்டுமே நடக்குது. ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது, ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்குது. ஒரு சினிமாவுடைய மேக்ஸிமம் இம்பேக்ட், இட் கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து we are very busy always and we are terribly bored. We are terribly bored, that's why we are very busy. We are running, ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ஐடியாலஜிக்கல், நம்மளுக்கு பிடித்தவை, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா, இந்த சமூகம், மதம், ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது, எதிர்க்கும்பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது. இந்த கோபம் நியாயமுமானது தான். இந்த கோபம் நியாயமுமானது. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்கள்.
இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும், எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டியிருக்கோம், எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டியிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு, விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒரு சொசைட்டி இல்லை எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்னில் குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது. இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள், சென்சாரில் பெரிய போராட்டம், அந்த படத்திலே தெரியும். There are many places it is choppy. I could see that it was chopped. அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த சென்சாரில் இருந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அப்படியே அந்த படம், அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. நான் கலைப்படைப்புன்னு நீங்கள் என்ன சொல்லணுன்னா, நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல, எல்லா படங்களும் சொல்கிறேன். எல்லா தோக்குற படங்களும். என் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தான்னா, என்னப்பா அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்துடும். ஏன் 2000-3000 தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே, அவன் எவ்வளோ பெரிய கலைஞன். அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ, அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ, 30 வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருவுகளில் வேஸ்ட் பண்ண, இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும். என்னை விட வெற்றிமாறனோட அறிவான, ஆழ்ந்த சிந்தனை உள்ள, அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இந்த ரோடுகள் சாவடித்திருக்கு. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் தான் வெற்றி. எனக்கு அந்த குழந்தைய முத சேரும்போது அப்போ எத்தனை கொண்டு இப்பயும் வளரல, இவ்வளோ தான் வந்திருக்கா. அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ வுட் கால் சினிமா. அப்போ அதில் ஒரு பெண் வர்றா, ஒரு பூ முட்கள் கூட நடந்து வருது. அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான் வெற்றி அப்படின்னு 2-3 புத்தகம் கொடுத்தேன். அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான். ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது, 50% பிடிக்காமல் இருக்க போகுது. இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு திரைப்படத்தை 100% நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்தில் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஒரு படத்தில் 100% நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு படம் 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 50 விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும், அது நல்ல கலைப்படைப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த படம் அந்த 50 விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளே வச்சுட்டு 25 விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 75 விழுக்காடு இந்த படத்தை நிராகரிக்கலாம். ஆனால் அந்த படத்தினுடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை நேற்று இரவு நாங்கள் ஒரு 6 பேர் பார்த்தோம், 5 பேர் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் தூங்கிட்டான். வெற்றி என்னை மாதிரி தூங்காதவங்க கிடையாது, கரெக்டாக தூங்கிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மணிக்கு ஒரு 2:30 மணிக்கு எழுப்பி பேசினேன். அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க. அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார், எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. நான் டைரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன். 4 பேர் ரொம்ப உக்கிரமாக பேசினாங்க. அதில் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு. அதில் 5ஆவதாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு பெண். அப்போ நான் சொன்னேன், டே நில்லுங்கடா, நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து. இது
பெண் வாழ்க்கையை பற்றி, பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி, பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா. ஆமைகளுக்கு புரியாதரா, அந்த பெண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அந்த பெண் சொன்னால், எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் இந்த படத்தை ஏன் வந்து வர்ஷா பேட் கேர்ள்னு வச்சா, ஏன் குட் கேர்ள்னு வைக்கல? அது கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அவள் வந்து சமூகத்தை வந்து விளக்கமாத்த எடுத்து வந்து கூட்டுறதுக்காக வரல, விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கான். ஏன் அவள் வந்து குட் கேர்ள்னு வைக்கல, பேட் கேர்ள்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன், அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன், அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம், அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள், இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு தெரியும். ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது, எனக்கும் வெற்றிக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பேர்ட் கேர்ள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன். என்னை பேர்ட் கேர்ள் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள், என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள். உங்களுக்கு 30 நாட்கள் ஓடி போகுது, என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது? எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 17 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி. ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க, ஆனால் அது எடுக்க போகும், ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படிச்சுக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வருது. 17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னென்னா, பர்ஸ்லேருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு, டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸு, அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல். உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன். அந்த 17 வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிருக்க இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்கள் அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால் அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பெக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்துருக்கிறான்? நம்மளோட ஒரு படங்கு மேலே தான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது.
நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனால் 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அவள் எவ்வளோ பெரிய ஒருத்தர், அதுக்காக ஒரு கிளாப் அடிப்போம் அவளுக்கு. அவள் எவ்வளோ சீரியஸாக இயங்குறா பாருங்க. She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come, they would have readily accepted even for a peanut of money. அவள் ஏன் 3 எனக்கு 3தையும் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் பண்ணணும். சி இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்போ பாருங்கள், அவள் இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போகிறதுக்கு இங்கே விதைய ஆரம்பிக்குது. அவள் 3 பெர்ஸ்பெக்டிவ்களை பார்க்குறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரையோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான். இந்த வாழ்க்கையில் வந்து வருஷமும் இருக்கா, அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்குது. இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் இருக்கு. முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன். எனக்கு தெரியும், வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால தான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தணும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனால் பூவை நம்ம கசக்கிடக்கூடாது. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக த வே ஷி ஹேண்டில் த க்ளோஸ்அப்ஸ், இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்கிறேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணினுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டலன்னு நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the director. இந்த படத்தில் அந்த க்ளோஸ்அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவை காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பரு வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம். ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை இருக்கா? பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்குது. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்வோம். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்றைக்கி அவள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா, 26 வருஷம் 25 வயசில். இன்றைக்கி என் மகளை பார்த்தா அப்படியே எதை பற்றியும் நான் கேட்குறதில்ல. ஆனால் அவளுக்கு 13 வயது பருவம் அடைந்ததில் அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் கருணையோடு பார்க்கணும்னு நான் கேட்குறேன். வெற்றிமாறன் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன், எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்காக அதை வச்சுக்கடி நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு கொடுக்குறேன். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க, கொஞ்சமாக திட்டுங்க வருஷம். இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க.
நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. நிறைய கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். அது வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் போல. அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் சொல்கிறான் அவன்? ஏன் சார் ஓப்பன் பண்ணால் ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், ஒரு 2 பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் நீ வெளியே போயிடணும் சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணலை. அவள் என்ன பண்ணுறான், என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை முதல் குழந்தை மாதிரி. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் சவள குழந்தைங்கள தான் வரும். ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவள் தான் பெருந்தாய். ஏன்னா அவள் சமூகத்தை ஏமாற்ற வரல. சமூகத்தில் அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து, நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது இதில் 25 லட்சம், அதில் 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவன் என்ன இல்லை. அவள் தன்னை சுருக்கி கொண்டு, ஒரு நத்தை போல் சுருங்கி, தன் வாழ்க்கையை முதல் நாள்லேருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 hour 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இட் வாஸ் ஹர் ஓன் லைஃப், ஆர் இட் வாஸ் ஹர் ஓன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்மளுடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான. இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தனக்கட்டை. பத்திரிகையாளரை பற்றி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஆனஸ்டியை பார்த்துட்டு, ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எழுத்தில் அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாதீங்க. இப்போ என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க, என்னால் உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனால் என் குழந்தை, உங்களுடைய மகள் வர்ஷா, அவளை பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி. இது வெற்றிக்கு ரொம்ப நாளாக வாடிவாசல் வரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆடியன்ஸில் நான் ஒருத்தன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம், 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமாக
என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல். அது எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும். கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸுடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வர முடிய ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்போ போனால் நான் என்ன புக்கு கேட்பேன்னா, ஈ வில் ரீட் சம்திங் அபவுட் வெரி பொலிட்டிக்கலி வெரி பொட்டன்ட்டான புக்கு. ஈ வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராம்காம், இதெல்லாம் இது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன், பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகனவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகனம் அறிவாளின்னு சேர்ந்த அந்த படம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால் அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும், சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மேடையில் அவர் சொல்கிறேன், நம்புகிறேன். சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜில் ஏற்றும் போதே சொன்னேன்ல இந்த மாதிரி டஃப் ஆக்ட் டு ஃபாலோ அப்படின்னு. சார் யூ ரியலி டூ ஹாவ் அ டஃப் ஆக்ட் டு ஃபாலோ நவ். சாரி, தூக்க கழகத்தில் ஒன்றும் பேச முடியல. ஆக்சுவலாக நிறையா மறந்துட்டேன். அந்த ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க பேர் என்னம்மா? அஞ்சலி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். தெர் ஆர் பிளேசஸ் வேர் ஷீ ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கா அந்த பாப்பா. ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி, ஒரு பொட்டண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். ஆக்சுவலி ஒரு ஆக்டர், நான் ஆக்டர் சொல்லக்கூடாது, ஆக்டர். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே, இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர், அவங்களுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பெண்ணுடைய பார்வையில் தான் இந்த எடிட்டிங். உட்காருங்கம்மா. அந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே, கேமராமேன் அந்த பையன், அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு 50 வாட்டி நான் பார்த்துருப்பேன். நான் யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யார் ஹீரோ, நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அகோரம் சாருக்கு யார் ஹீரோ, நாங்கள் பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன். அவர் ஐயோ நெஞ்சில் கை வச்சு எதிர்ச்சிட்டாரு. நான் நிஜமாகவே நான் வந்து ராமராஜனுக்கு தான் அந்த படம் எழுதினேன். ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு டிடெக்டிவாக இருக்கக்கூடாதா? மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், நாம் ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேனே, ஏன் அவர் பேசக்கூடாதா? ஆனால் ப்ரொடியூசர் பயந்தார். சரி சார், அப்போ சேரன் சார் உங்கள் அப்பா அப்படின்னு உட்காந்தார். அப்படி தான் சேரன் வந்தார். அவங்கள ரொம்ப நடிச்சிருக்கேம்மா. இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. I think you used all your maybe 35 years you couldn't come actually. The gap made you a kind of a boiler actually, kind of ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்கம்மா. அதாவது எனக்கு தெரிஞ்சது, அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அந்த தாய் முழுக்க தான் 2 பக்கமும் இருதலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் குழந்தை, அதுக்குள்ளே படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிங்கம்மா. தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். என் படத்தில் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் தான் எழுத முடியாது ஆக்சுவலாக. ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவாள். அவ்வளோ ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும், அதனால தான் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே அதில் புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லாம் சரண்யா வாயில் வந்து பேச வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா யார்? இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஷீ ரூல் திஸ் ஸ்டேஜ்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.